இது ஒனி நியூஸின் உலக செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன். முதலில் தலைப்புச் செய்திகள். இஸ்ரேலின் தாக்குதலில் இருந்து காயத்துடன் உயிர் தப்பிய ஈரான் ஜனாதிபதி. தமிழ் பிரிவினவாதிகளின் நிதியை பெற்று பிள்ளையான் மீது அனுர அரசாங்கம் பழி போடுவதாக முன்னாள் அமைச்சர் தெரிவிப்பு. காவலாளி அஜித்குமார் கொலைக்கு நீதி கேட்டு விஜயின் தலைமையில் தமிழக வெற்றிக் கழகத்தினால் போராட்டம் முன்னெடுப்பு. அமெரிக்கா உக்ரைனுக்கு பேட்ரியாட் வான் பாதுகாப்பு அமைப்புகளை அனுப்ப உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிப்பு. காசா போரில் இஸ்ரேல் மற்றும் பன்னாட்டு நிறுவனங்கள் லாபம் ஈட்டுவதாக தெரிவித்த அறிக்கையாளர் மீது தடை விதித்த அமெரிக்கா. தொடர்வன விரிவான செய்திகள். இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஷ்கியான் காயத்துடன் உயிர் தப்பியதாக கூறப்படும் தகவல்கள் தற்போது சர்வதேசம் முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. கடந்த ஜூன் 13ஆம் தேதி ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதாக கூறி இஸ்ரேல் தொடங்கிய போர் 12 நாட்கள் நீடித்து அதில் அமெரிக்கா நேரடியாக களமிறங்கி ஈரான் மீது குண்டு வீசியது. இந்த தாக்குதல்களில் ஈரானின் மூத்த இராணுவ அதிகாரிகள், அணு விஞ்ஞானிகள் உள்ளிட்ட பல முக்கியஸ்தர்கள் கொல்லப்பட்டனர். ஈரானில் இஸ்ரேலின் உளவாளிகள் ஊடுருவியிருப்பதே இத்தகைய துல்லியமான தாக்குதல்களை நடத்த இஸ்ரேலுக்கு வாய்ப்பு வழங்கியுள்ளதாக ஈரான் நம்புகிறது. இந்த நிலையில் கடந்த வாரம் ஈரான் தலைநகர் தெஹ்ரானின் மேற்கு பகுதியில் உள்ள பாதுகாப்பு மைய கட்டிடத்தில் உயர்மட்ட தேசிய பாதுகாப்பு கவுன்சில் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தபோது அதனை குறிவைத்து இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதலை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. அந்த கூட்டத்தில் ஈரான் ஜனாதிபதி பெசஷ்கியான், நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிபாஃப், நீதித்துறைத் தலைவர் மொஹ்சேனி ஏஜே உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் கலந்து கொண்டிருந்தனர். தாக்குதலின் போது கட்டிடத்தின் வெளியேறும் அனைத்து வழிகளையும் ஏவுகணைகள் மூலம் இஸ்ரேல் மூடியதாகவும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இருப்பினும் அவசர நிலை செயல்திட்டத்தின்படி ஜனாதிபதி உட்பட முக்கியஸ்தர்களை பாதுகாப்பாக வெளியேற்ற ஈரான் அனுகூலமான முறையில் செயல்பட்டதாக கூறப்படுகிறது. இது லெபனானில் ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லா கொல்லப்பட்ட பாணியில் நடந்த தாக்குதல் எனவும் சில தகவல்கள் சுட்டிக்காட்டுகின்றன. தப்பிக்கும்போது பெசஷ்கியான் தனது காலில் காயமடைந்ததாகவும், என்னை அவர்கள் கொல்ல முயற்சித்தார்கள், ஆனால் அவர்கள் தோல்வியடைந்தனர் என அவர் ஒரு பேட்டியில் தெரிவித்துள்ளார். மேலும் இஸ்ரேல் ஈரானின் உச்சத்தலைவர் அயதுல்லா அலி கமேனியையும் கொல்லத் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் உதய கம்மன்பில வெளியிட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தற்போதைய அரசாங்கத்தையும் பாதுகாப்பு அமைச்சரையும் கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளாக்கியுள்ளது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் கடந்த ஏப்ரல் 10ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் உரையாற்றும்போது பிள்ளையான் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து சிறையில் பல முக்கிய தகவல்களை வெளியிட்டுள்ளார் என குறிப்பிட்டார். இதற்கு பின்னர் ஜனாதிபதியும் ஏப்ரல் 21ஆம் தேதி முன்னதாக தாக்குதல் தொடர்பான பிரதான சூத்திரதாரியை வெளிப்படுத்துவதாக அறிவித்தார். இந்நிலையில் உதய கம்மன்பில இதனை முற்றிலும் பொய்யென நிராகரித்துள்ளார். அவர் கூறுகையில், நான் பிள்ளையானை சிறையில் நேரில் சந்தித்தேன். அவரிடம் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக விசாரணையோ வாக்குமூலமோ எதுவும் வழங்கப்படவில்லை. மேலும் அவர் கொடுத்த வாக்குமூலத்தின் தமிழ் பிரதியை நேரில் பெற்றேன். அதில் குண்டுத் தாக்குதல் குறித்து எதுவும் குறிப்பிடப்படவில்லை. ஆகவே அமைச்சர் ஆனந்த விஜயபால் பொய்யுரை பேசியுள்ளார் என்றார். மேலும் பிள்ளையான் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்காக அல்லாமல் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் கடத்தல் சம்பவம் தொடர்பாகவே கைது செய்யப்பட்டவர் என்றும், இந்நிலையில் அவர் மீது தவறான குற்றச்சாட்டுகளை சுமத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும், அதே நேரத்தில் தமிழ் பிரிவினைவாதிகளின் நிதியை அரசாங்கம் பெற்றுக் கொண்டுள்ளதாகவும், அந்த பின்னணியில் விடுதலை புலிகளுக்கு எதிராகச் செயல்பட்ட பிள்ளையான் தற்போது அரசியலுக்காகவே பலியாக்கப்படுகிறார் எனவும் கம்மன்பில குற்றம் சாட்டியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் காவலாளியாக பணியாற்றிய அஜித்குமார் கொலைக்கு நீதி கோரியும் போலீசாரின் விசாரணையின் போது நிகழ்ந்த மரணம் தொடர்பாக கண்டனத்தையும் பதிவு செய்யும் வகையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் நேற்று சென்னையில் மாபெரும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த போராட்டத்திற்கு சென்னை போலீசாரால் 20 நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிபந்தனைகள் மீறப்படும் பட்சத்தில் கட்சி நிர்வாகிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் எச்சரித்திருந்தனர். போராட்டம் சென்னை சிவானந்த சாலையில் நடைபெற்றது. இதில் கட்சித் தலைவர் விஜய் அவரே கருப்பு உடையுடன் கலந்து கொண்டு பதாகையை ஏந்தி போராட்டத்தை தொடங்கினார். இது அவர் அரசியல் கட்சி தொடங்கிய பிறகு பொதுமக்கள் மத்தியில் நேரடியாக கலந்து கொள்ளும் முதல் போராட்டமாகும். தமிழகத்தின் பல பகுதிகளிலிருந்தும் வெற்றிக் கழக தொண்டர்கள் இதில் திரண்டனர். பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக 100க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். போராட்டத்தின்போது பேசிய தலைவர் விஜய், திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் போலீசாரால் ஏற்பட்டதாக கூறப்படும் மரணங்கள் தொடர்பாக கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார்.
திருப்புவனம் காவலாளி அஜித்குமாரின் மரணத்திற்கு மட்டும் மன்னிப்பு கேட்கப்பட்டுள்ளது. ஆனால் இதற்கு முந்தைய 24 காவல் மரணங்களுக்கும் தமிழக முதல்வர் மன்னிப்பு கேட்டதில்லை. அஜித் குடும்பத்திற்கு மட்டும் நிவாரண நிதி வழங்கப்பட்டுள்ளது. மற்ற 24 பேரின் குடும்பங்களுக்கும் நிவாரண நிதி வழங்கப்படவில்லை. தற்போது தமிழக அரசு சாரிமா மாடல் அரசாக மாறிவிட்டது என விமர்சித்தார். அமெரிக்கா உக்ரைனுக்கு பேட்ரியாட் வான் பாதுகாப்பு அமைப்புகளை வழங்கும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இந்த பாதுகாப்பு அமைப்புகள் முதலில் நேட்டோ கூட்டமைப்பிற்கு அனுப்பப்படும் என்றும் பின்னர் அவை உக்ரைனுக்கு தரப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ரஷ்ய அதிபர் புடின் மீது கடும் அதிருப்தி கொண்டிருக்கும் ட்ரம்ப் உக்ரைனின் தற்காப்பு முயற்சிகளை ஆதரிக்கவும் ரஷ்ய படைகளின் தாக்குதல்களுக்கு எதிராக நிலைத்து நிற்கவும் இந்த முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். இதுவரை எத்தனை பேட்ரியாட் பாதுகாப்பு அமைப்புகள் அனுப்பப்படும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. எனினும் ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க நிர்வாகம் உக்ரைன் மக்களின் உயிரிழப்புகள் மற்றும் ரஷ்யாவின் தொடர்ச்சியான தாக்குதல்களால் கடுமையான கவலையில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் ட்ரம்ப் நடத்திய போர் நிறுத்த கலந்துரையாடல் முயற்சிகளை ரஷ்ய ஜனாதிபதி நிறுத்திவிட்டதால் அமெரிக்கா தற்போது உக்ரைனுக்காக மேலும் ஆயுதங்களை அனுப்பும் முடிவை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த ஜூலை 7ஆம் தேதி வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பின் போது உக்ரைனுக்கு மேலும் பாதுகாப்பு உதவிகள் வழங்கப்படுவதற்கான திட்டத்தை ட்ரம்ப் உறுதிப்படுத்தியுள்ளார். காசாவில் இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் இனப்படுகொலை என்று வெளிப்படையாக கூறிய ஐக்கிய நாடுகள் சபையின் சிறப்பு அறிக்கையாளர் பிரான்செஸ்கா ஆல்பானீஸ் மீது அமெரிக்கா தடை விதித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இத்தாலிய மனித உரிமை ஆர்வலரும் மூத்த சட்ட ஆலோசகருமான ஆல்பானீஸ் காசா மற்றும் மேற்கு கரை பகுதிகளில் இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் இன அழிப்பு என பல்வேறு முறை வெளிப்படையாக பேசி வந்தார். அண்மையில் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலுக்கு சமர்ப்பித்த தனது அறிக்கையில் இஸ்ரேலின் நடவடிக்கைகள் போர்க்குற்றம் என மட்டும் அல்லாது அதன் மூலம் உலகளாவிய பெருநிறுவனங்கள் லாபம் ஈட்டுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் இந்த நிறுவனங்கள் மற்றும் அவற்றின் நிர்வாகிகள் மீது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் விசாரணை நடத்த வேண்டும் என வலியுறுத்தியிருந்தார். இதனால் ஆல்பானீஸின் செயல்கள் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் எதிரான அரசியல் மற்றும் பொருளாதார யுத்தத்துக்கே சமம் என அமெரிக்க வெளியுறவுத்துறை அறிவித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான நிர்வாகம் தொடர்ந்து அவருக்கு அழுத்தம் கொடுத்து வந்த நிலையில் தற்போது அமெரிக்க வெளியுறவுச் செயலாளர் மார்கோ ரூபியோ வெளியிட்ட உத்தியோகபூர்வ அறிவிப்பில் அல்பானீஸ் அமெரிக்காவில் வைத்திருக்கும் சொத்துக்கள் அனைத்தும் முடக்கப்படும் என்றும் அவர் அமெரிக்காவுக்குள் நுழைவதற்கும் தடை விதிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கைக்கு பதிலளித்த அல்பானீஸ் எப்போதும் போல நீதியின் பக்கம் உறுதியாக நிற்பேன் என்று தனது நிலைப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார். நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள். வணக்கம். ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம். உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம். உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள், அருகிலுள்ள வியாபார நிலையங்கள், நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன. இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும். இப்போதே ஒனி ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்.